ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கேப்சிகம்மு, கேரட்டு, கோஸு கட் பண்ணி தனித்தனியாக பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கட் பண்ண பூண்டு, கட் பண்ண இஞ்சியும் போட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ண 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ண கேப்சிகம்மு, கோஸு, அப்புறம் கேரட் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி வந்து நான் நிறைய போடுறேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். செய்கிறதுக்கும் ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ண கொத்தமல்லியை போட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாட்டினா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆகட்டும். அப்படின்னு அது வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும் காய்கறி. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காய்கறி வெந்து வந்திருக்கும். அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த மேஜிக் மசாலாவையும் போட்டு இது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஏற்கனவே சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்கும். செய்கிறதுக்கும் ஈஸி, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷில்பா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.